அப்பாடா, என் பேத்திக்கு ஒரு தம்பி பாப்பா கிடைச்சிருச்சு. எப்படியாவது என் குடும்பத்துக்கு இந்த வாரிசை பெத்து கொடுத்துருமா. என்னம்மா தலையாட்டுற? உங்க அம்மாவை பத்தி இந்த ஊர் என்னம்மா பேசும்? பேசாம அவங்க சொல்ற மாதிரி பெத்து கொடுத்துருமா. மாப்பிள்ள, வேற வழியே இல்ல, நீங்களாவது சொல்லுங்களேன். நிஷா, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நிஷா, கதவை தோற. எவ்வளோ நேரம்? இங்கே பாரு, உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏய், அழுவுறியா? ஏன் அழுவுற? அம்மா, உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூப்பிடவா? ஓகே, போலாம். உனக்கு போட்டோகிராஃபி கரியர் செட் ஆகாது. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. நீ சிஎஸ் தானே படிச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு மாதிரி ஐடி ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல? இதுல என்ன வருமானம் வருது? இது நிரந்தரமான ஜாப்பும் இல்லை. உனக்கு இது செட் ஆகாது. எப்பவும் போல தான் கால் லேட்டர்னு தான் சொல்கிறானுங்க. சரி வை, கூப்பிட்றேன். இல்லை அக்காக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பா. சேஞ்ச் இல்லைக்கா. சேஞ்ச் அக்கா மாற்றி தரேன் தாப்பா. இருக்கிறதே 100 ரூபா தான். இதை வச்சு தான் நான் ஓட்டணும். அக்கா சேஞ்ச் மாற்றி தரேன்னு சொல்கிறேன்ல. ஏய், புத்தியை காமிச்சிருச்சு சனி. தம்பி, நான் சில்லற சில்லற மாத்தி கொடுக்குறேண்ணா. தம்பி தம்பி போலாம்டா. என்னாச்சு? பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அச்சோ. குடிங்க. இப்போ ஓகேவா? சரி, ஓகே, பாய். ஏய், நீ அனு தானே? ஆமாம் பார்வதி, அனுவே தான். என்னாடி லவ் ஜிகாத்தா புர்காலாம் போட்டிருக்க? பகுத்தறிவு இருக்கவங்க பாதுகாப்புக்காக கூட புர்கா போட்டுக்கலாம். என்னடி பகுத்தறிவுன்னு பெரியாரிசம்லாம் பேசுற? என்கிட்ட இருக்கிறத பேசினா பெரியாரிஸ்டா? புர்கா முஸ்லீம்களுக்கு சொந்தம்னு யார் சொன்னா? மானத்தை காக்கணும், நான் என் கணவனுக்காக மட்டும்தானே நினைக்கிற எல்லா பெண்களோட உடை. ஆயுதம் தான் நம்மளை காப்பாற்றணும்னு இல்லை, இந்த புர்காவும் என்னை காப்பாற்றும், என்னை பாதுகாக்கும். அதுக்கு நான் முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பகுத்தறிவுள்ள மனுஷனாக இருந்தால் போதும். போர் வீரனின் தோட்டா வன்முறை அல்ல, பெண்களுக்கான ஹிஜாப் அடக்குமுறை அல்ல. அப்படியே என்ன பாருங்கள், அப்படியே உங்கள் தலையை மட்டும் லைட்டாக டவுன் பண்ணுங்கள். சூப்பர். அப்படியே இருங்க, லைட் மட்டும் மேலே ஏற்றி பிடிங்க. அப்படியே இருங்க. ஓகே, லைட் பாய். ஓகே ஓகே. அப்படியே ரைட்டில் உங்கள் சைடு ரைட்டில் லைட்டை பாருங்கள். ஓகே, அப்படியே நீங்கள் லைட்டு சைடாக திரும்பி நிற்க, கை கீழே வச்சுங்க, திரும்பி நிற்குங்க. பிரின்சி 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 பிரின்சிங்க. பாலை பக்கமாக அப்படி என்ன உனக்கு யோசனை மயிர வேண்டி கிடக்கு?
இந்த கனவு கத்திரிக்காய் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? சமையல் கூட்டில் வந்துட்டா என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும் சரியா? சாரிங்க. ம் சாரிங்க. என் பேர் ஜீவானந்தம். என்னை எல்லாருமே ஜீவான்னு கூப்பிடுவாங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண காமன் மேன் தான். இப்போ ராத்திரி ஒரு 11 ஆகுது. அங்கே நின்றுட்டுருக்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. அந்த பக்கத்தில் நிற்கிற அந்த பையனோட கண் அது அப்படியே நோண்டி வீசணும் போல தோணுது. பத்தாது, அவனோட அறுத்து வீசணும் போல இருக்குது. அவன் நரம்பு அறுப்படுற அந்த வலி இனி அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு மறக்கவே கூடாது. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் இருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னோட கேள்விக்கு அவங்களோட கண்ணில் தான் பதில் பார்த்தேன். சமூகம் நம்ம மேலே விரிச்சிருக்க வலைய கிழிச்சு எறியணும். இனிமேல் நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். சுடுதண்ணி போட்டிருக்கேன், எந்திரிச்சு குளி. வைஷோ சீக்கிரம் வா, டைம் ஆச்சு பாரு. வரேன். வைஷோ தண்ணி இல்ல பாரு. ஷோ குடா. காசு ஆவேங்க. பாத்துட்டு வரேன். வைஷோ வாட்ச்மேன் இல்ல, கேட்ட கொஞ்சம் ஓபன் பண்ணு. ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. ஏய் ஷால் எங்கடி? மறந்துட்டேன், எடுத்துட்டு வரணும். யோ, அவர் பொண்டாட்டிய பாத்தியா? கீழே இறக்காம கையில தாங்குன்னு தாங்குறாரு. மூட்டு வேலையை பாரு. கரமா இரு சொல்ல வந்துட்டா.